இது டே 42 ஆஃப் 100 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்ச். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அதில் குக்கிங் ப்ராசஸே கிடையாது. பட் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஃபைபர்னாலே ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் திங்க் பண்ணுவோம். நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டில் 150 கிராம்ஸ் பொமிகிரானட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் எனக்கு வெறும் 3 கிராம்ஸ் தான் ஃபைபர் கிடச்சிருக்கு. ஆனால் வெறும் 10 கிராம்ஸ் ஆஃப் சியா சீடில் அரௌண்ட் 6 கிராம் ஆஃப் ஃபைபர் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃபைபரை ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எதில் ஃபைபர் இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கோவில் போயிருந்தேன். கோவில் போகிறது மனசுக்கு பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் 10K ஸ்டெப்பை ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ வாக்கபிளே கவர் பண்ணுற மாதிரியான டிஸ்டன்ஸ்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங்கையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது நம்ம ஜேர்னியில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி லஞ்சில் அயனுக்காக கீரையும் ஈஸியஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் எக்கு அதையும் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியல. நாளைக்கு பார்க்கலாமா? டாடா.